மேஷராசி என்பர்களே, 4 குடைய சந்திர பகவான் சுயசாரத்திலே வலிமையோடு காணப்படுவதனாலே அற்புதமான ஆற்றலை, அற்புதமான ஒரு வலிமையை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை தெளிவுடன் செயல்படுத்த வேண்டிய ஒரு நாள். எதிர்பார்த்திருந்த வரவுகள் தாராளமாக இருக்கும். தொழில் துறையிலே சிறந்து ஒரு வளரக்கூடிய வாய்ப்பும், சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பெண்களுக்கு ஏற்றமும் வளமும் காணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, தெய்வ திருத்தலங்களை சென்று தரிசிப்போமா என்கின்ற சிந்தனை மேலோங்கும் நாள். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் அனைவரையும் அழைத்துச் சென்று குதூகலமாக இருக்க வேண்டி அதற்கான செலவுகளை செய்வீர்கள். குடும்ப உறவுகளிடத்திலே அந்யோன்யமாக இருப்பீர்கள். உங்கள் சக மனிதர்களிடத்திலே பாசமாக நடந்து கொள்வீர்கள். அவர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவியாக, உங்களுடைய வளர்ச்சிக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகளும் வருமானங்களும் சுயதொழில் விருத்தியும் காணப்படுகிறது. மாணவர்களுக்கு ஆசிரியரிடத்திலே பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுடைய மகிழ்ச்சி அதிகப்படுத்தும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய வலிமையான பிடியிலே இருக்கிறீர்கள். தனாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று விட்டார். உங்களுடைய கையிருப்புகள் எல்லாம் கரைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். தேவையற்ற வழியிலே பொருளாதாரங்கள் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். சமுதாய பணியிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமுதாய பணியில் இருப்பவர்களும், மீடியா போன்ற துறையிலே இருப்பவர்களும் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே கவனம் எடுத்துக்கொண்டால் மிகச்சிறந்த ஒரு வலிமையை பெறுவீர்கள். பெண்களே, உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் வேண்டும். அதே சமயத்தில் குடும்ப உறவுகளிடத்திலே நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களிடத்திலே இருக்கும். கடகராசி என்பவர்களே, ராசிநாதன் 7ஆம் இடத்திலே வலிமையோடு காணப்படுகின்ற சூழ்நிலையிலே கணவன் மனைவி உறவுகளை அந்யோன்யமாக்கி மன வாழ்க்கைக்காக காத்திருப்போருக்கு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்து, புத்திரபாக்கியத்திற்கு தேவையான வாய்ப்புகளை எல்லாம் தேடித்தந்து, பண வரவுகளை வேண்டிய மட்டும் தந்து, இப்படி பல வகையிலும் உங்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்க தேவையான என்னென்ன விஷயங்கள் வேண்டுமோ அத்தனையும் இந்த உங்கள் ராசிநாதன சந்திர பகவான் தரப்போகிறார். அதற்கு பக்கத்துணையாக உங்களுடைய குடும்ப உறவுகள், நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறார்கள். நீங்கள் செய்கின்ற தொழிலில் பல வருமானங்கள் வர சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆன்மீக தரிசனங்களும் ஆன்மீகவாதியினுடைய தரிசனமும் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரப்போகிறது. விஷ்ணு பெருமானுடைய வழிபாட்டின் மூலமாக இவ்வினைகளை எல்லாம் வென்று நீங்கள் அற்புதமான பலனை பெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிம்மராசி என்பர்களை, விரையாதிபதியாக இருக்கிற சந்திரன் சுயசாரத்திலே 6ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது உங்கள் சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை தேடித் தருகின்ற ஒரு வாய்ப்பையும், அதே சமயத்தில் உங்களுடைய வேலையிலே பணி மாற்றம், இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பையும், செய்திகளை மாற்றிக்கொள்ளலாமா அல்லது புதிய பார்ட்னரை சேர்த்து கொள்ளலாமா என்கின்ற சிந்தனையை மேலோங்கும். ஆரோக்கியம் சீராக உங்களுக்கு தேவையான மன வலிமை, உடல் வலிமை அனைத்தும் கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்றமும் வளமும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்த பிரகாசமான அறிவு உண்டாகுதலும் உண்டாகும். கன்னிராசி என்பவர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரன் வலிமையோடு காணப்படுவதனாலே உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்களும், நினைத்த காரியங்களை செய்து முடித்து அதில் வெற்றியும் காண்பதும், சமுதாயத்திலே உங்கள் பெயர் அந்தஸ்து உயர்ந்து போதலும், உங்கள் மேல் வன்மமாக இருந்தவர்கள் அவர்களெல்லாம் மாறி உங்களோடு இணக்கமாக வரக்கூடிய வாய்ப்பும், நீங்கள் சமுதாயத்தில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு திறமையும் பெறுவீர்கள். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அடையும். வியாபாரம் விருத்தி அடையும். பரிவர்த்தகம், அதாவது ஷேர் மார்க்கெட் போன்ற பிஸ்னஸ் உங்களுக்கு மிக நன்றாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்றமும் வளமும் வருமான சேர்க்கையும், மாணவர்களுக்கு அறிவு பிரகாசிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, ஜீவனாதிபதி 4ஆம் வீட்டில் பலமோடு காணப்படுகிறார்.
இடமாற்றம் பணிமாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. தொழில் முனைவோருக்கு புதிய இடம் வாங்கி அதில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு வரலாம். வீடு கட்ட நினைப்போருக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வீடு கட்டி பாதியிலே நின்றோருக்கு அதற்குண்டான பணம் கிடைத்து மீண்டும் வீட்டு வேலையை துவங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். வியாபாரத்திற்கு பணம் போதவில்லையே நினைத்தவர்களுக்கு பணம் கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் வியாபாரமானது விருத்தி அடையும். இந்த உடம்பு சுகமாகவில்லை என்று நினைத்து கவலைப்பட்டோருக்கு சுகமாகும். மறந்து வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். உங்கள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நல்லதொரு நிலைமை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பெண்கள் உங்களுடைய ஆற்றலிலே சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பிலே நல்லதொரு ஆற்றல் உண்டாகும். விருச்சிக ராசி என்பவர்களே, பணவரவு தாராளமாக வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே சந்திர பகவானுடைய வலிமையான ஒரு அம்சமானது உங்களுக்கு அற்புதமான பலன்களை தேடித்தரப்போகிறது. கேளிக்கை விடுதிகளுக்கு செல்லுதல், உல்லாசமான ஒரு பொழுதை கடித்தல், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் திடீரென சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு, நண்பர்களுடைய உதவி, எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே வெற்றி, தூர தேசத்து தகவல் உங்களுக்கு சாதகமாக வந்து சேருதல், அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசு உத்தியோகத்திலே பணிபுரிவர்களுக்கு எதிர்பாராத தனவரவு வரக்கூடிய வாய்ப்பு, பெண்களுக்கு ஏற்றமான ஒரு வளமான ஒரு நாளாக, மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்திடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுர் ராசி அன்பர்களே, அஷ்டமாதிபதியாக இருக்கிற சந்திரன் உங்களுடைய தனஸ்தானத்திலே வலிமையோடு காணப்படுவதனாலே வரவில்லை என்கின்ற பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்வதோடு எதிர்பார்த்திருந்த காரியங்களை வெற்றிகளை காண்பீர்கள். அது மட்டுமில்லாமல் குடும்பங்களிலே உங்களுடைய உறவுகள் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். உங்களை புரிந்து கொண்டு நடக்கூடிய வாய்ப்புகள், நல்லதொரு சிந்தனை வளரக்கூடிய வாய்ப்பு, எழுத்தாற்றல் வளரக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் நினைத்தபடி முடித்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். உங்களுடைய சொல்லை மதிப்பார்கள். குடும்பத்தில் நம்முடைய சொல்லுக்கு மதிப்பில்லை என்கின்ற கவலை நீங்கும். பெண்களுக்கு ஏற்றமான தங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு நாளாக, மாணவர்களுக்கு பாராட்டுகளை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கிற சந்திர பகவானுடைய வலிமையானது உங்கள் எண்ணத்திலே தீவிரத்தை காட்டுகிறது. நம்மால் முடியாத எதுவும் இருக்கிறதா, நாம் தான் உயர்ந்தோம் என்கின்ற சற்று அகங்காரத்தையும் கொடுத்து விடுகிறது. உங்கள் மனைவி வழியில் இருந்த பிணக்குகள் நீங்கி அவற்றை சரிபடுத்தி கொள்ளக்கூடிய, அல்லது கணவன் வழியிலே இருந்த பிணக்குகள் நீங்கி அவற்றை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமையும் தெளிவும் பிறக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும் அவரை நீங்கள் பெருந்தன்மையாக மன்னித்து மீண்டும் ஏற்று அதை சரி செய்யக்கூடிய ஒரு மன வலிமையும் பெருந்தன்மையும் பெறுவீர்கள். வருமானங்கள் திருப்திகரமாக இருந்தாலும் மனசுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. தேவையற்ற குழப்பங்களை மனதில் இருந்து தவிர்த்துவிட்டு உங்களுடைய துணிச்சலோடு முயற்சியோடும் ஒரு காரியத்தை செய்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. பெண்கள் உங்களுடைய வேலை பளு குறைந்து மன தெளிவு பிறக்கும். மாணவர்களுக்கு அறிவாற்றல் பிரகாசிக்கும். கும்பராசி நேயர்களே, 6 கூடிய சந்திரன் 12ஆம் இடத்திலே வலிமையோடு காணப்படுகின்ற சூழ்நிலையிலே உங்களுடைய ஆற்றல் பிரகாசிக்க, உங்கள் பொறுமைக்கு நல்லது பதில் கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடன்கள் உங்களுக்கு சாதகமாகவும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும், பூர்வீக சொத்துக்களிலிருந்து வெள்ளங்கள் நீங்கக்கூடிய வகையிலே வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். பணவரவு தாராளமாக இருக்கும். அதற்கேற்றாற் போல் செலவுகளும் காத்திருக்கிறது. குடும்ப தேவைகள் பெருகும். குடும்பத்தின் தேவையின் பொருட்டு பொருளாதார விரயங்கள் உண்டாகலாம். மனைவி வழியிலே சில ஆரோக்கிய செலவுகள் காத்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய புத்தகங்களுக்கான செலவும் காத்திருக்கிறது. ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. மீனராசி என்பர்களே, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவானுடைய வலிமையினாலே அற்புதமான தனலாபங்களை பெறுகின்ற நாளாக, உங்கள் பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்வும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக, அவர்கள் மூலம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் பொருளாதார ஆதாயங்களை ஏதேனும் ஒரு வகையிலே வளர்த்து கொள்ள வேண்டி சில வழிமுறைகளை நீங்கள் செய்து கொள்வீர்கள். செய்கின்ற
தொழிலிலே புதிய முயற்சிகள் செய்யலாம் என்கின்ற எண்ணம் மேலோங்கும். அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு நண்பர்கள் அமைவதோடு அந்த நண்பர்கள் மூலமாக சில அற்புதமான காரியங்களை முடித்து கொள்வீர்கள். உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மனைவி வழியிலே அனுகூலமான பலன்களும் மனைவி வழியிலே தேவையான பொருளாதார ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். உத்தியோகத்திலே பணிபுரிவர்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் இருந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எதிர்பார்த்த வகையிலே உங்கள் காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு நிலையிலே முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது.